ரேணிகுண்டா 2 படத்தின் ட்ரெய்லரை தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்கள் ஜூலை 4 அன்று வெளியிடுவார்கள் என படக்குழு அறிவித்துள்ளது. இயக்குனர் பன்னீர்செல்வம் இயக்கி கடந்த 2009ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் ரேணிகுண்டா. இது ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இப்படத்தின் 2ஆம் பாகத்தின் ட்ரெய்லர் ஜூலை 4 அன்று மாலை 5 மணிக்கு வெளியிட உள்ளதாகவும் அதனை தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்களான நெல்சன், லிங்குசாமி, வெங்கட் பிரபு மற்றும் கார்த்திக் சுப்புராஜ் ஆகியோர் வெளியிடுவார்கள் என்றும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முதல்வர் விஜய் மற்றும் அவரது மகன் ஜேசன் சஞ்சய் ஆகியோரின் படங்கள் ஒரே நாளில் வெளியாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜேசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாகும் படமான சிக்மா ஜூலை 31 அன்று திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த திரைப்படத்தில் சந்தீப் கிஷன் நாயகனாக நடிக்கிறார். லைகா மற்றும் JFJ மீடியா நிறுவனம் இணைந்து இப்படத்தை தயாரித்துள்ளன. இந்த நிலையில் சென்சார் பிரச்சனைகளால் தொடர்ந்து தள்ளிப்போன ஜனநாயகன் படமும் ஜூலை 31 அன்று வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு வெளியானால் தந்தை மகன் இருவரின் படங்களும் நேருக்கு நேர் மோதிக்கொள்வதாக அமையும் என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விவாதித்து வருகின்றனர். ஸ்பைடர்மேன் படத்தின் ப்ரோமோ வீடியோவில் நடித்த கால்பந்து வீரர் லயனல் மெஸ்ஸியின் சம்பளம் சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது. மார்வெல் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியுள்ள ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படம் உலகம் முழுவதும் ஜூலை 31ஆம் தேதியில் வெளியாகிறது. மேலும் இந்தியாவில் சிறப்பு காட்சியாக ஜூலை 30ஆம் தேதியிலேயே வெளியிடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட 39 வினாடிகள் கொண்ட ப்ரோமோ வீடியோவில் கால்பந்து வீரர் லயனல் மெஸ்ஸியும் நடித்திருப்பது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த ப்ரோமோவில் வெறும் 5 வார்த்தைகள் மட்டுமே பேசியுள்ள மெஸ்ஸிக்கு சம்பளமாக 15 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது சுமார் ரூபாய் 143 கோடி வழங்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு வருகிறது. இருப்பினும் மெஸ்ஸியின் சம்பளம் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. நடிகர்கள் மகேஷ் பாபு, பிருத்திவிராஜ், பிரியங்கா சோப்ரா உள்ளிட்டோர் நடிப்பில் இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் உருவாகி வரும் பிரம்மாண்ட திரைப்படம் வாரணாசி. மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகி வரும் இப்படத்தின் அறிவிப்பு வெளியான நாள் முதல் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. தென்னாப்பிரிக்கா உள்பட பல பகுதிகளில் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்த புதிய படத்திற்கு ஆஸ்கர் விருது வென்ற இசையமைப்பாளர் MM கீரவாணி இசையமைக்கின்றார். இந்த நிலையில் இப்படம் குறித்து பேசிய இயக்குனர் ராஜமௌலி, வாரணாசியின் பிரம்மாண்ட சண்டை காட்சிகளுக்கான படப்பிடிப்புகள் முடிவடைந்து விட்டன. இன்னும் கதையை இணைக்க வேண்டிய காட்சிகளை மட்டுமே எடுக்க வேண்டும். அடுத்த 80 நாட்களில் படப்பிடிப்பு நிறைவு பெறும் என தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் பெரிய எதிர்பார்ப்பிற்கு நடுவே உருவாகி வரும் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் ப்ரோமோ வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. நடிகர்கள் மோகன்லால், சிவராஜ்குமார், ரித்திக் ரோஷன், சுராஜ் வெஞ்சரமூடு உள்ளிட்டோரது நடிப்பிலும் அனிருத்தின் இசையிலும் இப்படம் உருவாகிறது. இந்த படம் இந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு வீடியோவில் முக்கிய நடிகர்கள் இடம்பெறுவது எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. OTT தளங்களில் இந்த வாரம் எந்தெந்த திரைப்படங்கள், இணைய தொடர்கள் வெளியாக உள்ளன என்பதை காணலாம். தெலுங்கு இயக்குனர் கேரி PH இயக்கத்தில் நடிகர்கள் சமுத்திரக்கனி, ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் உருவாகியுள்ள இணைய தொடர் இசகப்பட்டணம். இது அமேசான் பிரைம் தளத்தில் வெளியாகியிருக்கிறது. புதுமுகங்கள் நடிப்பிலும் இந்த வாரம் வெளியான ஒரே தமிழ் படமுமான ஹேங்மேன் சன் நெக்ஸ்ட் OTT தளத்தில் வெளியாகிறது. மலையாள இயக்குனர் அபினவ் சுந்தர் நாயக் இயக்கத்தில் நடிகர்கள் நஸ்லின், சங்கீத் பிரதாப், சுஜித் ராஜ் V உள்ளிட்டோரது நடிப்பில் நகைச்சுவை பாணியில் வெளியான திரைப்படம் மாலிவுட் டைம்ஸ். ஜூலை 3 அன்று ஜியோ ஹாட்ஸ்டாரில் இது கிடைக்கிறது. நடிகர்கள் அர்ஜுன், பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் வெளியான பிளாஸ்ட் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் காண கிடைக்கிறது. நடிகர்கள் வித்தார்த், கலையரசன் உள்ளிட்டோரது நடிப்பில் வெளியான திரைப்படம் 3ஆம் கண். இதை சன் நெக்ஸ்ட் OTT தளத்தில் காணலாம்.